ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி எந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் கேள்வி எழுப்ப போறாரு அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் முழுக்க பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்லயே காதல் அப்படிங்கிற பேர்ல விஷால் தர்ஷிகாவா இருக்கட்டும், அதே மாதிரியே ரயான் சௌந்தர்யாவா இருக்கட்டும், இவங்களை பொறுத்தளவுல பல குழப்பங்கள் உண்டு பண்ணிருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ப்ரொஃபசரையே மன்னிப்பு கேட்க வச்சாங்க. பிக் பாஸ் பொறுத்தளவுல கண்டென்ட் ஏதாவது கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாரு. அந்த சீக்ரெட் டாஸ்க்னால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பமே வெடிச்சிச்சு. இந்த சீக்ரெட் டாஸ்க பொறுத்தளவுல முழுக்க முத்துக்குமரன் பிளான்ல தான் நடந்துச்சு. இதனால முத்துக்குமரனை வச்சு செய்ய போறாரா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆமாங்க, டாஸ்க் கொடுத்தது பிக் பாஸா இருந்தாலும் அவரை பொறுத்தளவுல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்கல. ஆனா முத்துக்குமரனை பொறுத்தளவுல பவித்ரா சத்யா இந்த ரெண்டு பேருமே ஸ்கூல் டாஸ்க்ல காதலர்களா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவித்ராவை ராணவ் ஒருதலை பட்சமா காதல் பண்ற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதனால இந்த டாஸ்க்ல இவங்களுக்குள்ள ஒரு 3 சண்டைகள் எல்லாமே வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா யாருக்குமே சந்தேகம் வராது. மேனேஜ்மெண்ட சிதறடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் ஒரு பிளான் எல்லாம் போட்டாரு. இந்த பிராங்க பொறுத்தளவுல ஸ்டூடெண்டா இருந்த போட்டியாளர்கள் எல்லாருமே நடிப்புல பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா ராணுவ பொறுத்தளவுல என்னமோ உண்மையான சண்டை மாதிரியும் அவரை எல்லாருமே ஒதுக்குறாங்க. என்னோட பேரு கூட பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பலருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சென்டிமெண்டா பேசி ரியாலிட்டியா காட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சண்டையை பத்தி கண்டிப்பா இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி பேசுவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்துல இந்த பிரச்சனையிலையும் முத்துக்குமரனை தான் வருத்தெடுப்பாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்மளோட எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அவரை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 1000 சண்டைகள் நடந்திருந்தாலும் முத்துக்குமரன் மேல மட்டும்தான் அவரோட கண்கள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுல மாரல் சயின்ஸ் டீச்சரா வந்த ஜாக்லின் மாரல்னா என்னன்னே தெரியாத மாதிரி அவங்களோட கிளாஸ்ல முழுக்க வன்மத்தை தான் கொட்டியிருந்தாங்க. கண்டிப்பா ஜாக்லினை எதிர்த்து கேள்வி கேட்பாரா அப்படின்னு கேட்டோம்னா வாய்ப்பில் ராஜா வாய்ப்பில்ல அப்படிங்கறதுதான். அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல மக்கள் செல்வன் அப்படிங்கிற பேர் மாறி பெண்களின் செல்வன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த சீசனை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாரமும் முத்துக்குமரனை தான் வறுத்தெடுக்க போறாரு அப்படிங்கிறது பல பேரோட எதிர்பார்ப்பா இருக்குது. அதே நேரத்துல இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ள இருக்குது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுல 13 நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. அதுல சேஃப் சோன்ல இருக்கிற 5 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா, ராணவ், ஜெஃப்ரி, தீபக், ஜாக்லின் இந்த 5 பேருமே சேஃப் சோன்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல டேஞ்சர் சோன்ல இருக்கிற 5 நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாச்சனா, சிவகுமார், வர்ஷினி, மஞ்சரி, ரியா இந்த 5 பேருமே டேஞ்சர் சோன்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர்லயுமே இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் தான் இருக்குது அப்படின்னா ரியா வெளியே போறாங்க அப்படிங்கறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது. அதே நேரத்துல டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னா சாச்சனா, ரியா இந்த 2 பேருமே வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் யார் வெளியே போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கு பிளான் பண்ணது மட்டும்தான் முத்துக்குமரன். அதே நேரத்துல இந்த டாஸ்க்ல நடந்த பிரச்சனைக்கு முத்துக்குமரன் தான் காரணம். பிக் பாஸ் என்டர்டெயின் தான் பண்ண சொன்னாரு, நீங்க எதுக்காக இப்படி ஒரு பெரிய கலவரமா மாத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனை வறுத்தெடுக்க போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஆனா அப்படிலாம் பண்ணாரு அப்படின்னா அது ரொம்பவே அன்ஃபேர் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.